வணக்கம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். ஆன்மீக நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகம் உண்மையா பொய்யா. சில பேர் ஜாதகம் பொய்யே, இந்த கிரகங்கள் இல்லை, நேரங்காலம் பொய்யே, நம்ம தன்னம்பிக்கை முயற்சி, பணம் இருந்தால் தான் எல்லாம், பணம் இருந்தால் எல்லாமே சாதிச்சிடலாம், பணம் தான் மட்டும் போதும், பணம் மட்டும் போதும் அப்படின்னு நிறையா பேர் அப்படியே மனசில் நினச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. கிரகங்கள் 9 நவகிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது. 9 கிரகங்கள் தான் நற்பலன்களை தருகிறது. அதை உணர்த்துவதற்கு தான் இந்த வீடியோ. ஜாதகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவன் பிறந்த நேரத்தில் விண்கலத்தில் 9 கோள்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதுதான் அவன் ஜாதகத்தில் அந்த 9 கிரகங்கள் அமைந்திருக்கிறது. அந்த கிரகத்தை வைத்துதான் அவனுடைய வாழ்க்கை முறைகள், கல்வி, தொழில், இல்லறம், எதிர்கால முன்னேற்றம், இது எல்லாம் அவன் ஜாதகத்தில் தான் அடங்கியிருக்கு. அப்போ அந்த 9 நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, புதன், குரு, சுக்கிரன், இப்படி 9 நவகிரகங்கள் உள்ளது. இந்த 9 நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பிரகாசிக்கிறதுக்குள்ளாரையே. சூரியன் காலையில் மலர்கிறது, சந்திரன் மாலையில் மலர்கிறது. அதுதானே ஜாதகத்தில் இருக்கு. செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு கிழமை வருதுப்பா, அந்த கிழமை தானே கட்டத்தில் இருக்கு. வெளிநாட்டுக்காரனுக்கு செவ்வாய்க்கிழமை தான், நம்மளுக்கும் செவ்வாய்க்கிழமை தான், அனைத்து மதத்தினருக்கும் செவ்வாய்க்கிழமை தான். அப்போ அதுதானே கட்டத்தில் இருக்கு. புதன்கிழமை அது கட்டத்தில் இருக்கு. வியாழன், வியாழன் என்றால் குரு, அந்த குருவும் கட்டத்தில் இருக்கார். வெள்ளி என்றால் சுக்கிரவாரன், சுக்கிரன் அவரும் கட்டத்தில் இருக்கிறார். சனீஸ்வர பகவான், சனிக்கிழமைன்னு ஒன்று வருது இல்லை, அதுதான் கட்டத்தில் இருக்கு. இந்த மாதிரி ராகு, கேது, ராகு என்றால் ஒரு தலை பாம்பு, கேது என்றால் 5 தலை பாம்பு. அந்த ஜீவ உயிரினம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அது இருக்குல்ல, அதுதான் அந்த கட்டத்தில் இருக்கு. அந்த மாதிரி ஜாதகம் மனிதனுக்கு சாதகமாக உள்ளதா என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம் முன்னோர்களால், ரிஷிகளால், சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது அவனுடைய 5 மாத கர்ப்பத்தில் இருக்கப்பே பிரம்மா எழுதிடுவான் தலையெழுத்த. பிரம்மன், அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்து பிரகாரம் அவன் 9வது மாதம் முதல் 10வது மாதத்திற்குள் இந்த பூலோகத்தில் ஜனனமாகிறது. அந்த ஜனனமாகிய நேரத்தை வைத்து கணிக்கக்கூடியது தான் ஜாதகம். அந்த ஜாதகம் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுங்க என்பது இதுதான் உண்மை. அதை அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுய ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்து வாழ்க்கையில் அதற்கு தகுந்தாற் போல போகணும். ஜாதகத்தில் உனக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு டாக்டர்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கும், நீ அதை விட்டுட்டு இன்ஜினியருக்கு படிச்சுன்னா என்ன ஆகும்? வேலை கிடைக்கும், வேலைக்கு போவேன், ஆனால் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இருக்காது, பிரச்சனையாகும். என் பையன் படித்தான்ப்பா, வேலைக்கு போனான்ப்பா, நிம்மதி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜாதகத்தில் உனக்கு இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் தான் திருமணம் செய்யணும்னு ஆல்ரெடி இருக்கும், அதை விட்டுட்டு நீங்கள் மாற்றி திருமணம் செஞ்சுருவீங்க. அப்புறம் கடைசியில் கோர்ட்டு, வழக்கு, டைவர்ஸு, பிரச்சனைன்ட்டு போவோம். போகாத கோயில் இல்லை, போகாத குளம் இல்லை, எந்த தெய்வம் வரம் கொடுக்குது அப்படின்னு கடவுளை திட்டுவோம், கிரகத்தை திட்டுவோம். நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை தகுந்தப்ப வழிநடத்தி போய்க்கணுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் எங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா தான் பஸ் ஏற முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ரயில் ஏற முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் ஏர்போர்ட்டு ஃப்ளைட் ஏறன்னு போயிட்டீங்கன்னா ஃப்ளைட்டு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போல வேலை செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கிரகத்தின் காரத்துவமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, கீழே இருக்க நம்பரை முதல்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகமே இல்லையா, உங்களோட டேட்டா பார்த்து டைம் அனுப்புங்க. அழகாக அற்புதமாக 108 சித்தர்களுடைய கட்டங்களோட, சித்தர்களோட ஆசீர்வாத பாடல்களோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஜாதக புக்கு உங்களுக்கு நான் போட்டுத்தரேன். அருமையான ஜாதக புக்கு போட்டுத்தரேன், மிக குறைந்த விலையில் போட்டுத்தரேன். இந்த ஜாதகத்தை நீங்கள் போட்டு இதை வச்சு நீங்கள் பலன்களை நீங்களே படித்து பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜாதகக்காரங்க, ஜோசியக்காரங்களை பார்த்து நீங்கள் பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம்.
தொலைபேசி மூலம் என்னிடம் தொடர்பு கொண்டும் நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக முக்கியம். எப்படி கல்வியில் வந்து நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு அந்த மார்க் ஷீட்டு, டிசி இது முக்கியங்கிறோம். இப்போ ஏர்போர்ட்டில் நம்ம இப்போ போனோம் அப்படின்னா நம்ம விசா எடுக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? பாஸ்போர்ட் முக்கியம். பாஸ்போர்ட் இருந்தால் தான் வெளிநாட்டு போக முடியும். அந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதனால் ஜாதகம் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஜாதகம் எழுதிக்கோங்க. ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எதிர்கால முன்னேற்ற பாதையை வந்து வழிவகுத்துக்கோங்க. கல்வியில் மேன்மை, தொழில் முன்னேற்றம், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி அம்மன் அருளோட எல்லா நேயர்களும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நம்ம சேனல் வந்து இப்போ புதுசாக தொடங்கியிருக்கோம், ஸ்ரீ ஸ்ரீ கௌரி சங்கர் சுவாமிகள் அப்படின்ட்டு. இந்த சேனல் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவும் பயனுள்ள கருத்துக்களும் நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட. நீங்கள் தாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெறுக. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த பலன்களை தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்க்கலாம், எவ்வளவோ கருத்துக்கள் பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியத்துக்கு சமானமாக ஆகும். இந்த சேனல் நாங்கள் உருவாக்கிய நோக்கம் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி ஸ்ரீ ஆலயத்தை உருவாக்க போகிறோம். அந்த ஐஸ்வர்ய லட்சுமி ஆலயத்தை உருவாக்குறதுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பக்த கோடிகளோட ஆதரவுகள் வேணும். இது வந்து ஜோதிடம் என்பதை நாங்கள் ஒரு கலையாக செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்தி வரவேற்குங்க. நம்ம சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க. மன்றாடி எல்லாம் வல்ல சிவபெருமான் அனுகிரகத்தோடு இந்த பூலோகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் மனித பிறவி இருக்கிறதுலே நல்ல பிறவி. நீங்கள் உங்களோட நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணும். அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த விசுவா வசு இந்த வருஷம் தமிழ் வருடம் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பிரளயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்லி நடந்திருக்கு. இந்த 2025 புதிய படைப்பாளர்கள் உருவாவாங்க, புதிய பரிணாம வளர்ச்சி உருவாகும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் மேன்மைக்கு வருவாங்க. விவசாயம் செழிக்கும். ஏழைகள் பணக்காராகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்க்கை என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமான வழிபாடு செஞ்சு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.